ஹாய் டிவாஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சரண்யா அம்மாபதி சேனல். இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். காரில் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் 5:30க்கே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம கோயில் வந்தோன்னே நான் கோயிலை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்தில் வால்பட்டுன்ற இடத்துல இருக்குது. நம்ம கோயில் 80 வருஷம் பழமை இந்த கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, அங்காளம்மன் சிம்ம வாகனத்தில் இருப்பாங்க. காலையில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். குலதெய்வ கோயில்னாலே மோஸ்ட்லி பழமையான கோயிலாக தான் இருக்கும். பழமையான கோயில்னாலே பராமரிப்பு கம்மியாக தான் இருக்கும். நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு போய் கோயில் க்ளீன் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி கோயில் க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாதவங்க உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி ஃபேமிலியோடு போய் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கோயில்லையுமே நம்ம சாமி கருவறைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம குலதெய்வ கோயிலில் நம்மளுக்கு சாமியை பார்க்குறதுக்கு, சாமியை தொடுறதுக்குலாம் அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி நாங்களும் போனோம், க்ளீன் பண்ணோம். சாமிக்கு அபிஷேகம் நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு பண்ணோம். சாமிக்கு புடவை சாத்தினாங்க, எல்லாம் அழகாக பார்த்தோம். சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் குலதெய்வம் என்னது, உங்கள் குலதெய்வத்தோட ஊர் எதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.